உருட்டிக்கிட்டு இருக்க. குலோப் ஜாமுனுக்கு குட்டி குட்டியா உருட்டு. பத்த வச்சு போக்குமா? இது ஒண்ணு. இது இப்ப இப்படி வந்துட்டு இது லைட்டர் இல்ல போல இருக்குங்க. ஐயோ லைட்டர் நினைச்சா ஆர்டர் போட்டுட்டேன். லைட்டர் இல்ல, சில்லு போடலாம். சில்லு போட்டிருக்க மாதிரி குருட்டு பையல ஒரு சில்லு போடு. ஒரு சில்லு தான் போட்டிருக்கேன். அது இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது சில்ல ஒரு இது போடு. சில்லு 3 ஓட்டை இருக்கு. ஒரு ஓட்டையில முடிய முடியும். 3 தான் இந்த முறுக்கு முடிய முடியும். டிசிஎஸ் முறுக்கு யார் சொன்னா? டிசிஎஸ் நான் அப்படி யாராட்டி சொன்னா என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. இதுதாங்க இந்த அபிஷேக் புரிஞ்ச முறுக்கு. இதுதாங்க இந்த அபிஷேக் புரிஞ்ச முறுக்கு. அப்ப வெந்திருக்குமா? அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலையே. 3 நாளைக்கு முன்னாடியே அந்த அதிரசம் மாவு சேர்த்து வச்சிடணும். அப்பதான் அதிரசம் வந்து தீபாவளிக்காவது ஒரு வழியா நல்லபடியா வரும். கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் இன்னும் 2 நாள் கழிச்சு சுட்டாதான் நல்ல ஒரு சாஃப்டா வரும். பார்த்துக்கோங்க. அதிரச மாவு வந்து எனக்கு செய்யவே தெரியாது. அதனால அதிரசம் சுட்டதே கிடையாது. கடையில வாங்கிக்கிட்டதே. இல்லைன்னா அந்த ரெடிமேட் அதிரசம் மாவு இருக்குல்ல, அதை வாங்கி தான் போடுவேன்னு சொல்லுறவங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க. 1 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம் போடணும். இதுதான் கணக்கு. நல்லா மாவு பச்சரிசின்னு சொல்லி வாங்கணும். அதை வாங்கி கழுவி இந்த மாதிரி வந்து ஓலைப்பெட்டி இல்லைன்னா தண்ணி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இதில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வச்சிட்டோம்னா ஒத்த சொட்டு தண்ணி இல்லாமல் மொத்தமாக இருத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மில்லில் கொடுத்து இடிச்சுக்கிட வேண்டியதான். நல்ல மிக்சிலெல்லாம் போட்டு இது பண்ண முடியாது. நல்ல ரைஸ் மில்லில் கொடுத்து இடிச்சுக்கிட வேண்டியதான். இந்த மாதிரி தண்ணி சொட்டு சொட்டா வடியும். எங்கள் ஊரில் அது வந்து பிளாப்பட்டின்னு சொல்லுவோம். இது நல்லா ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி இடத்துல முறுக்குக்கு வந்து இப்படி தான் கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அரிசியை. அது கூட இந்த உளுந்து பருப்பு 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ உளுந்து பருப்பு போட சொல்லியிருந்தாங்க. நான் மறந்து போய் 1/2 கிலோ உளுந்து பருப்பு போட்டு வறுத்து திரிச்சுட்டே வந்துட்டு பார்த்துக்கோங்க. என்ன கூத்து ஆக போதுன்னு தெரியலேன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. அடுத்தால வரும் பாருங்க. அதுவும் அப்புறம் இந்த நல்ல அரிசியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இருந்துட்டா இதை வந்து வாளியில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வாளியில் வந்து முறுக்கு மாவு வச்சுருக்கேன். அந்த முறுக்கு மாவுக்கு அதாவது அரிசி மட்டும் வச்சுருக்கேன். இந்த உளுந்தையும் அது கூட போடணும். 1/4 கிலோ உளுந்து தான் போடணும் பார்த்துக்கோங்க. தெரியாமல் 1/2 கிலோ உளுந்தையும் போட்டுட்டேன். போட்டு வறுத்து உள்ள தட்டி மில்லுக்கும் போயாச்சு. ஞாபகமே இல்லை. முறுக்கு சுட்ட பிறகு தான் எனக்கு ஞாபகம் வருது நம்ம எவ்வளோ உளுந்து போட்டோம் அழகா வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் என் மகன்கிட்ட கையில் காலில் உளுந்து திரிக்க சொன்னா அவன் முறுக்கு மாவு நாளைக்கு தான் திரிப்பாங்களாம். அதிரச மாவு மட்டும் நீ நினச்சதுனால இடிச்சு கொடுத்துட்டாங்க. மில்ல மூட போகிறாங்கன்ட்டான். அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு கொடுத்தா என்ன ஆகும் கதை. ஆனால் நல்லா இடிச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த மாவு பச்சரிசியில் மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. மாவு அதிரசம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பக்குவமாக சேர்க்கணும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கூட்டிட்டாலும் ரொம்ப போயிடும். அச்சு வளம் கேட்டால் எல்லாரும் ப்ரௌன் கலரில் இருக்கும் அச்சு வளம். இது மஞ்சள் துண்டாக கொடுத்து விட்ருக்காரு. சரி அது கூட ஒரு துண்டு சுக்கு ஏலக்காவும் தட்டி அந்த பாகு காய்க்கும் போது போடணும். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வைக்க வேண்டாம். 3/4 கிலோ அச்சு வெல்லத்துக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிருந்தா போதும். அது நல்லா காய்ச்சிரும். அதுக்கப்புறம் கம்பி பதம் பார்ப்பாங்க. 2 பதம் வருதான்னு நான் 1 பதமும் பார்க்கல. கொஞ்சம் காய்ச்சின பிறகு அரிப்பு வச்சு இருத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த திரிச்சிட்டு இந்த வாளிலேயே போட்டு கிண்டிட்டேன். ஏன்னா பெரிய பதத்தை வைக்கணும். ரொம்ப காத்து போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த வாளியில தான் சிக்கன் மூடி வச்சிடலாம் அப்படின்னு அதிலேயே போட்டேன். என்னன்னா கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளு இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த மாவு கூட போட்டு முதல்ல விரைவிக்கணும். அப்புறம் நம்ம இருத்து வச்சிருக்க பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி கூட்டினாலும் நல்லா இருக்காது. எனக்கு லேசாக கூண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓரளவு இந்த இறுகிட்டு பார்த்துக்கோங்க. அதை நல்லா கிண்டி மூடி வச்சுட்டு 3 நாள் கழிச்சு தீபாவளி அன்னைக்கு எடுக்க வேண்டியதான். தீபாவளிக்கு முதல் நாள் வந்து குலோப்ஜாம் செய்யறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இனிப்பு தான் செய்யணும். ஆனால் அதிரசத்தை சுட முடியாது இப்போதைக்கு எடுத்து அப்படின்னு குலோப்ஜாமுன் ஃபர்ஸ்ட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சப்புன்னு தரையில் உட்காந்தாச்சு. அப்போ தான் வந்து பண்டம் சுடுறதுக்கு நல்லா இருக்கும். போன வருஷம்லாம் அப்படி வந்து செய்ய முடியல. என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தனால எடுத்து செய்யலை. இந்த வருஷம் செய்யாம விடக்கூடாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் குலோப்ஜாமில் ரெடி பண்ணேன். குலோப்ஜாம் உருண்டுவா அச்சா உருட்டான்னா கையெழுக்கும். ஒரு நாள் கருப்பு கலர் அது என்னமா நீங்க தான் சொன்னீங்க 80 வரும்னு. எதுனா வரும் 20 வருமா 30 வருமா? 2 பாக்கெட் சேர்த்து சொன்னோம்ல. சொல்றீங்க ஒரு நாள் கை கருப்பா மாவு கருப்பாயிரும். 2 ஏலக்காய். இது வந்து நம்ம கல்வஸ்டோரத்தில் உள்ளது. இந்த இடிவுரில் காமிக்கலன்னா நீங்கள் 15 திருப்தியே இருக்காது. நம்ம கல்வஸ்டோரத்தில் உள்ளது இங்கே பாருங்க. ஒரே ஏலக்காய் அழகாக நெஞ்சிட்டு இப்படி எடுத்து இதில் போட்ட வேண்டியதான். சொல்லுங்க ப்ரோ. இந்த வீட்டில் எப்பவுமே ஒரு பாக்கெட் குலோப்ஜாம் தான் பண்ணுவேன். அதுலேயே ஒரு 30-40 உருண்டை வரும். அதுவே போதும். இந்த பையன் சொன்னதை கேட்கானா. உருட்டுங்க
இது என்னல எறும்பு மாடு மாதிரி உருட்டிக்கிட்டு இருக்க? குலோப் ஜாமுனுக்கு குட்டி குட்டியா உருட்டு. ஒரே குலோப் ஜாமுன். உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. மற்றவங்களாம் லைசன்ஸோட அதிகமாக உள்ள வச்சிருக்கேன். உருட்டி உருட்டி வீசுன்னு நினச்சிக்கோ. சூப்பர். விளையாடாத அபிமா. இது எதுக்கு தெரியுமா? பாசி பயிறு. கண்டுபிடிங்க பார்ப்போம். கண்டுபிடிக்க மாட்டேன். ஓ கண்டுபிடிக்கலாம் சிவனேன்னு கூட. இப்போ கண்டுபிடிப்பேன். நாளைக்கு காலையில் பெருசு பெருசாக 4 உருண்டை உருட்டி போட்டு டக்கு டக்குன்னு. ரொம்ப குட்டி குட்டி உருட்டாத. அப்போ தானே நிறைய வரும். இங்க ஒரு உருண்டே எனக்கு வர மாட்டேங்க. பேருந்து ஒன்று சின்ன சின்னதாக ஒன்று மெதுவாக வைக்கணும். எதுக்கு சின்ன சின்னதாக உருட்டணும்? அப்போ தான் நிறைய வரும். நிறைய வந்தாலும் பெருசு பெருசாக வந்தாலும் எல்லாம் நீ தானே சாப்பிட. நிறைய இருக்குங்களா? அப்போ தான் எப்படி இருக்கும், மனசு திருப்தியாக இருக்கும்னு. அப்படியே டவரை நிறைய வச்சு சாப்பிட்டு அப்படியே ஒவ்வொரு டவர நிறையவா? ஏன் வெடி போகிறது பின்னி நமக்கு? பின்னி போகுது எனக்கு. நல்லா உள்ளங்கையில் வச்சு அழுத்தி உருட்டு. அப்படி உருட்டு. சப்பாத்தி மாவு மாதிரி பேசுது. ஒழுங்காக பிசைஞ்சிருக்கணுன்றீங்க கடைசியில். இப்படி பண்ணுவோம். அது வேண்டாம், பிரெட்டுக்கு தான் அப்படி போடுவாங்க. நம்ம ஒழுங்கான மாவு உலகம் மாவுலலாம் போடுறோம். ஒழுங்கான குலாப் ஜாமுன் தான். ஏன் இப்படி போய் சொல்லுவீங்க? 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் மாவு வாங்கியிருக்கு. கம்மியாக இருக்குமான என்ன ஒரு தாமலை நிறைய வேணுமானு பாப்பா. ஆமா, இதுல எத்தனை பீஸ்மா இருக்கும்? இல்லை 60 பீஸ் இருக்குன்னா உனக்கு காணாதுன்றவனு கொண்டு 60 பீஸ் இருக்கா? அவசரத்துக்கு வந்து இன்ஸ்டாமெண்ட்ல இந்த கரண்டி ஆர்டர் போடுங்க. எனக்கு இந்த மாதிரி கரண்டி புது கரண்டி வேணும் ஆசை இருந்துச்சா வாங்கியிருக்கேன். நாடு எவ்வளோ முன்னேறிட்டு பார்த்தீங்களா? அடுப்பை சட்டியில் வச்சுட்டு இன்ஸ்டாமெண்ட்ல ஆர்டர் போட்டு இது உருட்டியிருக்கேன். அவ்வளோ மாவு பசங்கிட்டு இருக்கும்போது போட்டேன் வந்துட்டு உருட்டி முடியும். அந்த 10 நிமிஷம் டைம்ல நம்மளுக்கு என்ன பொருள் வேணுமோ வீட்டுக்கு வருது. என்ன அளவில் இருக்கு பார்த்தீங்களா? நாள் நல்லா முன்னேறிட்டு தான் இருக்குன்னு. சில இதில் வந்து அது அட்வான்டேஜ் நல்லாவும் இருக்குது, கொஞ்சம் மோசமாகவும் இருக்குது. லைட்ரு போட்டேன், அழகாக வந்துட்டு லைட்ரு. வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் வாங்கியிருக்கணும் முடிஞ்சேன். ஏன்னா எனக்கு அந்த லைட்டரை காமிக்க முடியல வீடியோவில். கொடுமையால இருக்குது லைட்ரு. பல வருஷமா அந்த லைட்ரு கிடக்கு. ஓகே, இது பாருங்க, எல்லாரும் துப்பாக்கி வெடி தானே பார்த்தீங்க. நான் தீபாவளிக்கு துப்பாக்கி லைட்டர் பற்ற வச்சு போக்குமா? இது உண்மை. இது இப்போ இப்படி வந்துட்டு இது லைட்டர் இல்லை கூட இருக்குங்க. ஐயோ, லைட்டர் நினைச்சுனா ஆர்டர் போட்டுட்டேன். லைட்டர் இல்லை, இது இந்த இளநில ஓட்டப்பட்ட ட்ரில்லரும். இந்த இது அவசரத்துக்கு இது பண்ணக்கூடாது. நான் நினைச்சேன் 50 ரூபா 60 ரூபாய்க்கு என்னடா கிடைக்கும். தெங்க பாருங்க, ட்ரில்லரும் கையை வர குத்திட்டு. ஐயோ, லைட்டர் நினைச்சிட்டேன். நான் இப்படி அடிச்சு வேற பாக்க பார்த்துக்கோங்க. அந்த லைட்டர் வேற பழைய லைட்டர் வேற ஏசி இப்படின்னு அவசர விட்டு சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒப்படைக்கணும். வேற இருக்கா? இந்த இது வாங்கினேன். சரி, இதெல்லாம் வாங்கினாலும் இருக்கட்டும். நீங்க பிறகு பிறகு நம்ம என்ன சாப்பாடு செய்ய வேண்டாமா? போங்க பிற பக்கமா வாங்கலாம். இதெல்லாம் நான் வேற ஒன்றும் இல்லை. அந்த லைட்டர் நினைச்சலாம். அம்மா அந்த ட்ரில்லரு, இந்த அரிப்பு, இந்த மேட்ச் இது வாங்கியிருக்கேன். ஓகே, தென் செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இதில் எப்படி பொருளாக போட்டுட்டு அவசரமா தங்கம் வந்துருமா? ஏப்பா அழகா இது நீ தங்கம் போடுறதுலேயே இருந்துக்கோ. தெரியாம யோசிக்காம. கோல்ட் இஸ் கோல்டு. கரெக்டு தான்மா, கரெக்டு தான். பல வருஷமா இருக்கு நினச்சிட்டுலாம் வாங்கினேன். லைட்ரு பார்த்து அவனுக்கு ஏதாம்மா கண்ணு தெரியாமல் அவ்வளோ அவசரத்தை ஆர்டர் பண்ணுறேன். 10 நிமிஷத்தில் வந்து பெருமை வேற எனக்கு. பால் என்னாச்சு பாப்பமா? பால் பாகா இருக்கும். கருப்பட்டி ஒரு சைடில் கருப்பட்டி போட்டு இடிச்சு வச்சுருவோம். 1/2 கிலோ பாசிப்பயிறு எடுத்திருக்கேன், அதனால 1/2 கிலோ கருப்பட்டி. நம்மகிட்ட அந்த கல் இருக்கிறதுனால இப்போ குலோப் ஜாமுன் எடுத்து பிறக்கி போட்டுருமா? என்ன காஞ்சிருக்கான்னு வைக்க குட்டியோன்னு தூள் எடுத்து போட்டுப்போ பொண்ணு. காஞ்சிருக்கும், ஏன்னா சில்வர் செடி தானே. இந்த பாருங்க அழகா காஞ்சிட்டேன். இந்த பாருங்க
அவ்வளோதான். இப்போ எல்லா பால்ஸும் போட்டுருமா? 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 14 15 கொஞ்சம் கொஞ்சமாக போடுமா? 15 போடுமா? 16 போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டாச்சு. பார்த்தீங்களா? வெடிக்குள்ளாமல் எடுக்கணும். சிம்மில் வச்சுக்கிடுவோம். என்ன வெளியே கரிஞ்ச மாதிரி ஆயிரும், அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து இதாயிரும். போன வருஷமும் செஞ்சேன் நான். எந்திரமா அதெல்லாம் வீடியோ போடல. என் பிள்ளைக்கு வந்து முடியாமல் இருந்தாங்க, உடம்பு சொல்லாமல் இருந்தாங்க. அதனால நாங்கள் ரொம்ப பெருசாக இது பண்ணிக்கல. இந்த மாதிரிலாம் நைட்லாம் கூட செய்யலை. விடிய காலையில் கொஞ்சோண்டு செய்வோன்னு செஞ்சுக்கிட்டேன். இப்படி நைட்டு உட்காந்து செஞ்சால் தான் அது வந்து இந்த தீபாவளி பலகாரம்னே தெரியுது. நைட்டு விடிய விடிய உட்காந்து அப்படி முழிச்சு வந்து வேலை செஞ்சுட்டு காலையில் அப்படியே சொங்கி போய் இருப்போம் சாமி கொண்டு வரும்போது. அதான் நடக்கும்போது பாருங்களேன். ஃபோட்டோ ஷூட்டு கீட்டோ ஷூட்டுனாலும் கிழிஞ்சால இருக்குங்க. அதை வேவட்டு ஒரு 10 நிமிஷம் அதை விடுவோம். அது சாப்பிட்டு வேகும். சத்தம் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருந்தாலும் ஒரு வேலை நடக்காத மாதிரி அதுக்கு அப்படிதான். இது வெந்த உடனே நம்ம நல்லா ஜீரா காய்ச்சி இருக்கோ இதில் போட்டுற வேண்டியதான். இதையும் கொஞ்சம் ஹையில் வச்சு விட்ருவோம். நான் எப்பவுமே இதில் கொஞ்சம் நெய் ஊற்றுவேன். அப்படியே குலோப்ஜாம் நம்ம சுடுதோம்னு 4 வீட்டுக்கு தெரியணும். அதுக்காண்டிலாம் இல்லை, கொஞ்சம் மனமாக இருக்கும். அதுக்காண்டி தான் 4 வீட்டுக்கு தெரியணும்னா கிடையாது. பிறகு நீங்கள் பெருமை பெற்றீங்களான்னு சொல்லுவீங்க. இந்த பையன் இருந்தாலும் இங்கே போயிட்டானே என்னை நம்பிட்டு உட்காந்துருக்கணும். பாப்பா நம்ம ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டோம். முட்டை போட்ட அந்த முட்டைக்கோசு மாதிரி வெடிப்பு விழுந்துட்டு நிறைய விஷயம். சரி 1-2 நல்லா இருக்கு. அதெல்லாம் நான் விட்டுனதா இருக்கும். நல்லா இருக்கு அதெல்லாம். மற்றெல்லாம் அந்த பிள்ளை விட்டுனது. நீ விட்டதான் இப்படி வெடிப்பு வந்து வாயை பொழந்து பொழந்து மாதிரி சாவுத நிலைமையில இருக்கணும். செத்துட்டு யாராவது இப்படி குலோப்ஜாம் செய்வாங்களா நாட்டில்? இப்படி எந்த நான் என் வாழ்க்கையில இப்படி குலோப்ஜாம் நான் செய்யும்போது இப்படி கரைஞ்சது கிடையாது. உங்க கையெல்லாம் வைக்கவே தான் இப்படி ஆயிடுது. அதான் என் வாழ்க்கையிலையும் இப்படி குலோப்ஜாம் செஞ்சதே கிடையாது. செய்யும் போது யாருக்காவது கரையுமா? செஞ்சு போட்ட பிறகு கரைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. சிரிக்காதீங்க பாப்பா. ஒரு உருப்படியா ஒரு கையை வச்சு ஒரு இது உருட்ட தெரியல, கொண்டாட தெரியல. வாய் இப்ப நமக்கு கிண்ட கூடாதுப்பா. கிண்டுறதுனால உடையுது. கிண்டுறதுனால என்ன புத்தி விட்டு உடைக்க வச்சுன்னா ஆமா அழகா பாருங்க பாருங்க. திருப்பி போட வேண்டாமா? தட்டில் தான் வைக்கணும். குழம்பு தட்டில் அழகாக வந்து நம்ம குலோப்ஜாம் வந்து சூப்பராக ப்ரௌன் கலரில் நல்ல சிம்லேயே வச்சு அழகாக எடுத்தாச்சு. எடுத்துக்கோங்க. அருமையான குலோப்ஜாம். பாதி வந்து வெடிப்பு போட்ட மாதிரி இருக்குது. இந்த முட்டைக்கோசு ரோம்லாம் அந்த மாதிரி வெடிப்பாக இருக்குது. எல்லாம் இந்த பிள்ளைகளால தான், ஒன்றும் சொல்ல வழி கிடையாது. அழகாக நான் போட்டது பாருங்க. சூப்பர் சேப்பில் சூப்பராக வந்துடும். செம்ம சூப்பர். இதை பாருங்க, இதெல்லாம் நான் போட்டது. அருமையாக போட்டது. நல்லா வந்து நீங்கள் போட்டது. ஆமாம், நல்லா வந்தாலும் நான் போட்டது. நல்லா வந்தாலும் நீங்கள் போட்டது. இது உரமா வைக்க கொஞ்சம் ஆறுன பிறகு ஜீரா போடுவோன்னே. இப்போ அடுத்தட போட்டு எடுப்போமா? 1 2 3 4. இது கொஞ்சம் ஆற வச்சுதான் இந்த ஜீரால போடணும். ஆற வைக்கிறதுக்கு டைம் எப்படி தெரியுமா? இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த நம்ம குலோப்ஜாம் உருண்டை உருட்டி போட்டுப்போமா? அது வந்து கொஞ்சம் வெந்து அதை எடுக்க போற ஸ்டேஜ் வரும்ல. இதை நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது இதை வந்து ஜீரா போட வேண்டியதான். அதுதான் கணக்கு. அது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஆறுனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஜீராவில் போட்டால் ஊறும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட போடக்கூடாது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் ஆறிட்டு நம்ம வந்து ஜீராவில் போட்டுடலாமா? டங்கு 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 அப்படின்னு எடுக்கலாம். போட்டாச்சு. கிண்டு கூடதா? கிண்டலாம் கொடுக்கும். அப்படியே ஊறிட்டுக்கலாம். யாரு? ப்ரௌனி. வேணாம் கூட்டிட்டு வரேன். வேணாம் இருக்கட்டும். பரவாயில்ல. இதுக்குள்ள போட்டு
இந்த கருப்பட்டி நம்ம எதுக்கு கொதிக்க வைக்கணும்னா அந்த அப்பள பாசி பயிர் வறுத்த பார்த்தீங்களா, அந்த பாசி பயிர் வந்து முந்திரி கொத்துக்காக. பாசி பயிரை நல்லா மனம் வர வரைக்கும் வச்சு சிம்பிளே வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வச்சு வறுக்கணும். அதை அப்படியே நல்லா திரிச்சு எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப பட்டாதிரிக்கணும்னா கருப்புலேருந்து எங்கே வேணா ஓரளவு திரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பட்டியை கொதிக்க வைக்கணும். 1/2 கிலோ பாசி பருப்புக்கு 1/2 கிலோ கருப்பட்டி. அந்த 1/2 கிலோ கருப்பட்டி கொதிக்கும் போது 2 துண்டு ஏலக்காவும் 1 துண்டு சுக்கும் போட்டு கொதிக்க வச்சிடணும். நல்லா தட்டி போட்டு கருப்பட்டி பாகு நல்லா காய்ச்சிருவோமா. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அந்த புளி அந்த அரிப்பை வச்சு அதுலேயே போட்டு இதுலேயே ஊற்றிட்டேன். ஏன்னா கொஞ்சம் இருத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா மனசு நிம்மதியாக இருக்கும். மண்ணு கல் இல்லாமல் இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் வர நான் இதை பண்ணுவேன் முந்திரி கொத்து. அதனால நல்லபடியாக பண்ணி கொடுத்தேன். வேலை முடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு முந்திரி கொத்துக்கு வந்து சூப்பரான இதுதான். தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் அதுக்காக இதில் வாங்கி என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம்னா ஸ்நாக்ஸ்க்கு பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். திருத்தமாக அப்படியே போட்டு அந்த புளி உருளையே போட்டு அப்படி பண்ணிட்டேன். ஏன்னா பாத்திரம் கூட வேணாம். அந்த சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் மனம் வந்து அப்படி ஒரு அருமையாக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு இதான் மல்டிபர்பஸ் யூஸ்ன்னு சொல்லிட்டோம்ல. நம்மளுக்கு எல்லாமே இதில் பண்ணிக்கிடலாம். பார்த்தீங்களா பாத்திரம் கூட நவுடுது. எங்கே நவுடுது நம்ம நவுட்டினோம்னா தீபாவளிக்கு முதல் நாள் இதெல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்பெல்லாம் முடியாது. இது கூட நல்லா துருவன தேங்காய் அதையும் போட்டு வறுத்து தான் போடுவாங்க. நான் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டேன். நம்ம வீட்டில் முந்திரி கொத்துலாம் மறுநாளே காலியாயிரும். ஏன்னா பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ காலியாயிரும். அதனால அப்படி போட்டு அதையும் கிண்டி வச்சு ஆற வச்சாச்சு. கிண்டு அந்த கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும். இப்படி கரண்ட் போயிட்டு ஆன் பண்ண அது லைட் வந்துடும். அதெல்லாம் வரல. எத்தனை கிண்டிக்கிட்டு இருக்கோம் கரண்டுமே. நம்ம கிண்ட போகிறது இந்த மலைக்கே வர்ண பகவானுக்கே பிடிக்கல போல இருக்க. ஒரு செகண்டில் கரண்ட் போயிட்டு. இது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் தெரியுமா. 1/2 கிலோ பாசி பருப்பு நல்லா வறுத்து 1/2 கிலோ கருப்பட்டி, சுத்தமான கருப்பட்டி. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரண்ட் இல்லை உங்கள்கிட்ட காமிக்க நல்லபடியாக அருமையாக இருக்கும். பார்த்துக்கோங்க. இதே சொல்லு. அந்த லைட் எடுல, அந்த லைட் எடுத்து எல்லாம் லைட் எடுத்துட்டு வாழ. பெரிய லைட்டை பேசியா கூட்டு போய் சொல்லுதான். ரோனி பா எப்படி இருக்கு மஞ்சள் கலர் லைட் இருக்கு. என்ன செய்யணும் வாங்கியோ. இது கரண்ட்லாம் வரல பார்த்துக்கோங்க. நம்ம லைட் இது சரியா. அங்க நில்லு குலாப் ஜாமுங்கிற பேர்ல சோழியை முடிச்சு. இங்க காமில லைட்டை என் ஃபேஸுக்கு காமி. ஏய் இது ஆறனோட எப்படி உருண்டை பிடிப்பீங்களோ பிடிங்க. இது வந்து நம்மளுக்கு முறுக்கு மாவு. இவன் வேற எங்க போன இது போதுமா? இப்போ முறுக்கு மாவு போதாது உள்ள போதும். எல்லாருக்கும் மண்ணு பாம்பு 2 சைடும் அடிக்கி இடி வேற. ஜீரகம், அப்புறம் கொஞ்சோண்டு ஓமம். அதை அப்படி கசக்கிட்டு இதில் போட்டுக்கணும். அவ்வளோதான். கசகமாக போட்டேன்னா போதுமா? உப்பு அப்புறம் பப்படமா. நீ எதுக்கு ஆஃப் பண்ற? நீ வேற செடி போட போறேன்னு ஆஃப் பண்ணவே கூடாது. இது என்னது? நான் இந்த என்ன படம் சந்திரமுகில வர தெரியுமா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பசையுமா என்னமோ ரேடியோ ஊத்த தண்ணிட்டே மாவு செய்யணுமே. நம்ம இன்னைக்கு இந்த முறுக்கை சுடுறத வச்சு மக்கள் எல்லாரும் முறுக்கு அக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க நம்மள. அதானே கேட்டேன். சும்மாவே அப்படித்தானே கூப்பிடுதாங்க. முறுக்கு சுடும் அக்கா, முறுக்கு ஃபேமஸ் அக்கா அப்படின்னு கூப்பிட்டுருவாங்க. ஏற்கனவே நம்ம பேர் அப்படி ஆகிப்போச்சு பார்த்தீங்களா. முறுக்குன்னு கூகுளில் போய் முறுக்குன்னு யூடியூப்ல போய் போட்டாலே அக்கா பேர் தான் வரும். என்ன செய்ய பேர் மாற்றிட்டுக்கலாம். ஏன் முடியும்? என்ன சொல்லுதாங்க பாருங்க. ஏன் உண்மைதான். 4000 முறுக்குன்னு போய் போட்டு போயிடல. 4000 முறுக்குன்னு மட்டும் போடு. 4000 முறுக்கு அப்படின்னு போட்டாலே அம்மா வந்துடுவேன். அதில் வாழ்க்கையில் அவன் எதுக்கெல்லாமோ ஃபேமஸ் ஆகும்.
இந்த முறுக்குனால ஃபேமஸ் ஆனது நம்ம தான் பார்த்துக்கோ. அதனால என்ன செய்யணும்னா இந்த முறுக்கை நம்ம தெய்வமாக மதித்து வருஷம் வருஷம் முறுக்கு புளி பார்த்தாலே தெரியுது. ஏமா சும்மா இருமா. வெந்நீர் செடிக்குள்ளே போடுறது டீ போனேன். இந்த மாதிரி யார் வீட்லையாவது பையன் வந்து மாவு பசனி கூட போனால் டீ முறுக்கு மாவு அவன் வந்து 1 சுத்தா 2 சுத்தா 5 சுத்தான்னு கேட்கான். எத்தனை சுத்தினாலும் அவன் புளிஞ்சிருவான் முறுக்கு. எங்கே இருக்கீங்க? இருக்கீங்களா? இந்த இருக்கேன். அவன் இங்கே போ. அது ஒரு மெண்டல் சில்லு போடல. சில்லு போட்டிருக்க மாதிரி குருட்டு பையல ஒரு சில்லு போடு. ஒரு சில்லு தான் போட்டிருக்கேன். அது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு கொண்டா. அது சில்ல ஒரு இது போடு. சில்லு 3 ஓட்டை இருக்கு. ஒரு ஓட்டையில புளிய முடியும். 3 தான் இந்த முறுக்கு புளிய முடியும். கொண்டா. உனக்கு என்ன முறுக்கு கேட்ட? ஒரு சில்லு தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இருக்கு ஜானகி. டைனிங் சில்ல இது. என்னம்மா இது 3? அப்பதான் இப்படி புளிய முடியும். நீ கேட்ட எப்படி வந்து அந்த இதுக்கா எப்படி புளிய முடியும்? அது கையை வச்சு புளியணும்ல. இப்படிமாங்க. கையை வச்சு புளியணும். லூசு பையல. அது நமக்கு புளிய வராது. சரி அப்பச்சி வாய் பேசுன இத்தனை சுத்து முறுக்குன்னு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லு. அது எப்படி தான் என்ன கொஞ்சம் மாவு இலக்கமா வச்சுக்கணும். நாங்க இந்த பிறகு இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இனி திணிக்கா அதுக்குள்ள இந்த இடத்துல அழகா ஒரு இதுல கை சுத்தம் இருக்கு. நான் பேசஞ்சது யாரு? நீங்க நல்லா சொல்லுவீங்க. சுத்தி பார்ப்போமா? என்ன தடவணும் அதுக்குள்ளே வைக்க வந்துட்டுங்க. அம்மா என்ன தடவை மூஞ்சி ஒரு சைடெல்லாம் போயிடுச்சு. ஜனகத்தை செஞ்சிருவாங்களோ நினைச்சேன். சில்ல கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இருக்குப்பா, அரை கரண்ட். அப்ப இது இந்த 10 ரூபா முறுக்கும் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கு. சரி இப்போ நான் எது ஓகே நிறைய போட்டுருக்கோம். கரண்டி இன்னும் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் முகத்துல ஒரு ஒளி தெரிஞ்சிச்சா? அது நீ பொடிக்கிற லைட்டு. போதும். இதை மூட முடியாதுல்ல. போதும். तेजस एक्सप्रेस जॉइंट नंबर 1 2 3 क्या हुआ भाई यार? फिर आप कुछ चाहते नहीं तो जाओ. போதும் போதும். இங்கிலீஷ் ஹிந்தி போதும். எப்போ வரைக்கும் எப்பவுமே வந்து எதுவுமே செய்ய மாட்டோம் தெரியுமா? எப்போ வரீங்க? தீபாவளிக்கு அப்புறம் வரேன். எப்போ வரீங்க? இல்லைம்மா உள்ளாச்சு மூணுன்னு திறக்க முடியாது அடுத்த ட்ரிப்புக்கு. டால்டா போடுறீங்க? போடு. சுத்து 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 தெரியுமா? அம்மா சுத்தட்டுமா? இப்படி 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 டைட் எத்தனை வேண்டாமா? ஏம்மா இது என்னமே மாறி வருது? அப்படிதான் போடி. சூப்பர். நெல்லை சத்திரம் கொடூரமாங்களா? கொடூரமா? சின்ன இப்படிதான் வரும். முக்குன்னு முக்கிட்டாங்கப்பா. சின்ன கொடுல என்னம்மா இது? நூடுல்ஸ் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு. ஓகே திஸ் இஸ் முறுக்கு. யார் சொன்னா? திஸ் இஸ் நான். அப்படி யாராட்டி சொன்னா என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. இப்போ இந்த முறுக்கு பண்ணவங்க பட்டி கொஞ்சம் இப்படி பிள்ளையாருக்கு பிடிச்சி வைப்பாங்க தெரியுமா? முறுக்கு பண்றதுக்கு முன்னாடி தானா எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி மாவு வந்து சூடாயிட்டேன்னு பாத்துக்கணுமாப்பா? அது கொதிக்க இருக்கு. தெரிக்கலாம் செய்யுதுப்பா. நீ மெதுவா போடுப்பா. தூக்கி போட்டனா கண்டிப்பா தெரிச்சிரும்பா. அப்படியே மெதுவா அப்படி உள்ள விடுப்பா. மீன் விட்டாப்புல விடு. அது செஞ்சது யாரு? சுத்தினது யாரு? சாப்பிட போறது யாரு தெரியுமா? சரி நானே அழகா புளிவேன். எங்க அருமையா இருக்குங்க. டிரைவரை பாருங்க. ஜாயின் போட்டாம இதுலயும் ஒட்டிக்கிடாம முறுக்கு தனித்தனி எடு. நீ எல்லா வருஷமும் ஒரே மாதிரி விட்டுருவ. ஏங்க இந்த முறுக்க பார்க்கும்போது அந்த ஜாயிண்ட் விழுந்துட்டுங்க. அது அந்த முறுக்கு திருப்பி போடல பாரு. முதல்ல போட்ட முறுக்க திருப்பல. நான் தானே திருப்பி போட்டேன் தெரியாதா? அப்படியா? சரி ரைட்டு இப்போ விட்டுரு. ஏமா இங்கே எங்கே குவாரி ஊற்றிடாம என்னைய சுவாரி முடிஞ்சிடும். இதுதாங்க இந்த அபிஷேக் புரிஞ்ச முழுக்கு. இதுதாங்க இந்த அபிஷேக் புரிஞ்ச முறுக்கு.
ஏன்னா அழகு ஓவியமாக பிழைஞ்சிருக்கான் பாருங்க. இது வந்து சத காலேஜ் பிள்ளைகள் தான், அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான், அவன் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு. இந்த பிள்ளைகள்லாம் இதை வாங்கி தின்னுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறுக்கையாக தான். அப்படிலாம் கிடையாது. இந்த பிள்ளைகள் முருகு புளிஞ்ச கையோட போய் தூங்கிட்டு பார்த்துக்கோங்க. நேரமும் ரைட்டாக ரொம்ப சரி பிள்ளைகளை போட்டு படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அந்த முந்திரி கொத்துக்கு வரைய வச்சுருந்தேன். நானே கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி இப்படியே ஃபேனில் காய வைப்போன்னு பார்த்தா ஃபேனும் வரல. 9:30 மணிக்கு போன கரண்ட்டு வரவே இல்லை பார்த்துக்கோங்க. எப்போ வரும்னு பார்த்துக்கிட்டு நானும் உருட்டி வச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6:45 தான் கரண்ட் வந்துருக்கு. அது வரைக்கும் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கும் பார்த்துக்கோங்க. இப்படி தூக்குவாளிலலாம் முறுக்கு சுட்டு வச்சு எவ்வளோ காலம் ஆகுது தெரியுமா? அதெல்லாம் செய்யணும். வருஷத்தில் ஒரு நாள் செய்யாமல் என்னத்துக்கு தீபாவளி கொண்டாடிக்கிட்டு. இதை உருண்டையை பிடிக்கிறதுக்குள்ளேயும் பெரிய படாயிட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வைக்க இடம்ல ஒவ்வொரு தம்பளமாக போட்டு தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்ச பார்த்துக்கோங்க. கண்ணு தெரியாமல் கிடாது உருண்டுக்கிட்டு கிடக்க வேண்டியதாயிட்டு. நம்ம பண்ண செய்கிறது இந்த கரண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு பெரிய இடி டமால்னு விழுந்துச்சு. காது கிழிஞ்சிருச்சு அந்த இடியில். பயந்து போச்சு. ப்ரௌனிலாம் கிடந்து கத்தி கதறிட்டு. அப்போ போன கரண்ட்டு ஒரு லைன் முடிச்சு இன்னொரு லைன் வந்துச்சு. அது மாதிரி மாற்றி மாற்றி போய் கடைசியில் எங்களுக்கு மட்டும் அணைச்சி வச்சுற மாதிரி ஆயிட்டு. எங்கள் லைன் ஃபுல்லாக கரண்ட் இல்லாமல் விடிய காலையில் வரைக்கும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு இந்த முந்திரி கொத்து மாசெல்லாம் படவே கூடாதுப்பா, 4 வாங்கி சென்னுட்டு போயிடணும் கடையில். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. டென்ஷன் ஆகிட்டீங்கன்னா இருட்டுக்குள்ளே பண்ண போய் தான் நாளே இதெல்லாம் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இது நல்லா பச்சரிசி மாவு, கொஞ்சோண்டு மைதா மாவு, லேசாக உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அது மொத்தமாக போட்டு கலந்து இதை போட்டு முக்கி எடுத்துட வேண்டியதான். சூப்பராகிடும். சரி அப்படின்னு நைட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு முந்திரி கொத்துக்கு உருட்டி காய வச்சுட்டு மசாலா ஜாமான் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையும் போட்டு டப்பாவில் போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுட்டு போய் தூங்குவோம். கரண்ட் வந்துட்டுனா அடுத்தால அப்படி கண்டினியூஸாக வேலை பார்க்கலாம் பார்த்தேன். வந்த மாதிரி தெரியல. சரி அதெல்லாம் போயிடுவோம். ஐயோ அதிரசம் சுடலே அந்த ஞாபகம் வேறு வந்துட்டு அதிரசத்தை கொஞ்சோண்டு எடுத்து அதையும் ஒரு 4 அதிரசமாக போட்டு வச்சுருவோம் அப்படின்னு பார்த்தா. ஆனால் எனக்கு முடியலை. இதுக்கு மேலே சரிப்படாது அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு மெல்ல வந்து செஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சோடனே அடுப்பை பற்ற வச்சு விட்டு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் சின்னதாக ஒரு இரும்பு சுட்டி வச்சுக்கிட்டேன். ரொம்ப அதிரசம் போட முடியாது. இன்றைக்கி ஒரு 4 அதிரசம் தான் போட முடியும். ஏன்னா மாவு நல்லா புளிச்சிருக்காது. இன்னும் 2-3 நாள் ஆகணும். அப்போ தான் அதிரச மாவு வந்து அதிரச மாவாக நல்லா வரும். உள்ளே நல்லா இதாக வரும், ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். உருண்டையை போட்டு விட்டு எடுத்தேன். நல்லா தான் வந்துச்சு. அதிரசம் ஒன்றும் குறையில்லை. நம்ம அதிரசத்துக்கு எந்த விதமான குறைவும் இருக்காது. அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் கடக்குன்னு இருக்கும் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு. ஆனால் ஸ்வீட்லாம் சூப்பராக வந்துருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக எடுத்து போட்டுட்டேன். ஒரு சின்ன சட்டியில் ஒன்றா போட்டு எடுப்போம். ஒரு 4-5 அதிரசம் மட்டும் போட்டு எடுத்துக்கிடுவோம். சாமி முன்னாடி வச்சு கும்பிடணும் பார்த்திங்களா, அதுக்காக மட்டும் அப்படின்ட்டு ஒன்றா போட்டு எடுத்தேன். நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அதிரசம் வந்து உடஞ்சி போயிடும் இந்த பயம்லாம் கிடையாது. கரெக்டாக இனிப்பு இருக்குது. அதுதான் எனக்கு பயமாகவே இருக்கும். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒன்றும் சாஃப்டாக இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நல்லா கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவேன். ரொம்ப வருஷம் ஆகிட்டு நான் பண்ணவே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த பிள்ளைங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இல்லை. இந்த வாட்டி நீங்கள் சாப்பிட்டு தான் பிள்ளைல ஆகணும்னு சொல்லி செஞ்சுட்டேன். கொஞ்சம் பெரிய பிள்ளை லைட்டில் சாப்பிட கொஞ்சம் தான் சாப்பிடுது. 1-2 அப்படி செஞ்சு போட்டாச்சு. ஒரு 4-5 அதிரசம் மட்டும் போட்டு எடுத்துக்கிடுவோம். அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்துகிட்டு எனக்கு அதை பார்த்து ரசிக்கிறதே பெருசாக இருந்துச்சு. அந்த கலர் வந்துட்டு பார்த்தீங்களா, ஹோட்டல்லாம் சரியாக உள்ள தெரியல. அது இந்த கலர் வந்துட்டுனா அதிரசம் கலர் வந்துட்டு அப்படி சந்தோஷமாயிட்டு முந்திரி கொத்து அப்படி ஒன்று போட்டு அடுத்தால அதையும் போட்டு உருட்டி போட்டு எடுத்தாச்சு. 3 போட்டு மொத்தமாக கொத்தாக போடுவாங்க. அப்படியும் போட்டேன் இப்படியும் போட்டேன். முந்திரி கொத்தும் போட்டு எடுத்து வச்சாச்சு. அதிரசம், முந்திரி கொத்து, முறுக்கு, குலாப் ஜாமுன் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கு மேலே பஜ்ஜி, உளுந்த வடை, பருப்பு வடை இதுவும் பண்ணணும். ஏன்னா இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப பெருசாலாம் இல்லை. 2 நாளைக்கு வரைக்கும் காய்ச்சல் தான். காய்ச்சலோடு தான் எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மாவுலாம் ஒரு வழியாக போட்டாச்சு எல்லாமே. எனக்கு இந்த வாட்டி இது நல்ல திருப்தியாக இருந்துச்சு. தீபாவளி பஜ்ஜியும் போட்டாச்சு. வாழைக்காய் பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவு வாங்காமல் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. பஜ்ஜி மாவு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பஜ்ஜி மாவு வாங்காமல் எழுதி விட்டு கொடுக்காம விடுவாங்களா கடையில். சும்மா கடலை மாவுலேயே உப்பு, வத்தப்பொடி, காயப்பொடி அதையும் போட்டு அப்படியே சுட்டு எடுத்துட்டேன். பஜ்ஜி வாங்கணும்னா இப்படி தான் இருக்கும். பஜ்ஜி மோசமான நிலைமையில் புசுன்னு வராது. உளுந்த வடைக்கும் ஊற வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். ராத்திரி ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஊறி இருக்குமா. அதுக்கப்புறம் எடுத்து மிக்சியில் போட்டே அரைச்சிட்டேன். அதனால தான் அப்படி கட்டியாக இருந்தது. தண்ணி கம்மியாக ஊற்றி தொளிச்சு அரைச்சோம்னா இப்படி நல்லா சூப்பராக கட்டியாக வந்துடும். உளுந்த வடை நல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஓகே அடுப்படுங்களா அப்ப வெந்திருக்குமா? இப்போ அரிசி மாவு எதுவுமே சேர்க்கலையே.
அரிசி மாவு சேர்க்கவா? வேணாம் வேணாம் கல்லு ஆக்கி போடுறாங்க. ரைட் நான் எடுத்து அரிசி தூள் பேர் வேலை தேய்ச்சிக்காம அரிசி தண்ணி ஏன் விட்டோம் அது மாற்றி போட அது அந்த சுற்றி அந்த முறை வர இல்லைன்னா தான் வந்துட்டுன்னு அர்த்தம். அதுதான் மாற்றி போடவா? ஆமாம் அந்த அந்த பொருளை மட்டும் விட்டுருங்க அந்த அதை மாற்றி போடு. எப்படி முறை அதான் அது முறை நிக்கணும்னா கருகிறாத. அது அந்த பொருளை மாற்றி போடு. எனக்கு பருப்போட போடுங்க. பருப்புடலாம் ஈஸி. அப்படி எடுத்தோம்னா நம்ம இலைகள் மேலே எடுக்கணும். இப்போ பரவ போகிறோம் அதில் போட்டிருக்கோம்ல. சாம்பாரே ஒரு சைடில் வச்சுட்டு வந்துக்கோங்க. ஏன்னா நவட்டின இட்லியை வைக்கல தான் டைம் ஆகும்னு சொல்லிட்டு வடையை சுட்டு வச்சுட்டு சாம்பாரே ஒரு பக்கம் வச்சுட்டு தோசை சுட்டு எடுத்துடலாம், அதான் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எல்லாரும் குளிக்க போயாச்சு, எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்க போயிட்டு வந்துட்டாங்க. நம்ம வேலை அதுபடிக்குள்ளே தான் நிற்குமே, நின்றுட்டு தான் இருந்தேன். என்ன பண்ணேன், எல்லாத்தையும் கொஞ்சம் சுட்டு சுட்டு எடுத்து கொடுத்துட்டு தோசை ஒரு சைடில் ஊற்றி எடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த தோசையை வச்சாச்சு. பருப்பு அவி வச்சு சாம்பார் வச்சுட்டு சட்னி, தேங்காய் சட்னி வேறு வைக்கணும். தேங்காய் சட்னி வச்சாச்சு. எல்லாமே செய்யணும்ல, செய்யாமல் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு கடையில் தான் மாவு வாங்கியிருந்தேன். ஒரு பாக்கெட் மாவு போதும் எங்கள் எல்லாத்துக்குமே. அதனால அது ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வாங்கியிருந்தேன். ஆனால் இட்லியே வைக்க நேரம் இல்லை, தோசையை ஊற்றி எடுத்தாச்சு. தோசைனா டக்கு டக்குன்னு வேலை முடியுதா, ஆளுக்கு 2 தோசை. இந்த இதில் வடை பஜ்ஜிலாம் இருக்கிறதுனால 2 போதும் அப்படின்ட்டு சுட்டுட்டேன். சட்னி, சாம்பார், இட்லி, வடை, அப்புறம் உளுந்த வடை வேற, பருப்பு வடை வேற, பஜ்ஜி, முந்திரி குத்து, அதிரசம், குலாப் ஜாமுனு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமியை கும்பிட்டு வந்தாச்சு. எல்லாம் பிள்ளைகள்லாம் நின்று இப்படி சாமி கும்பிட்டு ஹாப்பியாக இருக்குல்லாண்ணே. வருஷத்தில் ஒரு நாள் நல்லா எல்லா மண்டமும் செஞ்சு கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. நம்ம முறுக்கை மிஸ் பண்ணிட்ட பார்த்தீங்களா, முறுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. இவர்கிட்ட சாப்பிடும் போது கேட்கக்கூடாது எப்படி இருக்குன்னு, அமைதியாக தான் சாப்பிடுவார். நம்ம மூச்சே கிடக்கூடாது, அவரே சொன்னால் தான் உண்டு. அப்புறம் மனசு மாதிரி அவரே சொன்னார், எல்லாம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா நம்ம எதுலேயுமே உப்பு உரைப்பெல்லாம் பார்க்காம தானே வைக்கோம், சாமிக்கு வைக்கணும் சொல்லிட்டு. அதனால நல்லா இருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்கு நல்லா இருக்குனாச்சு. எங்கள் ஈரோடு சூப்பராக முடிஞ்சு கஷ்டத்தோட டக்குன்னு போங்க டக்குன்னு போங்க டக்குன்னு போங்க பிடிங்க 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 ஒருத்தர் ஒன்று பிடிங்க இப்போ டக்குன்னு 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 Let's look at happy Diwali. Happy Diwali.